திருக்காஞ்சனகிரி மலைன்னு பெயர் இதுக்கு. நந்தி வந்து திரும்பி இருப்பார். கஞ்சன்ற அரக்கை வந்து இங்கே சிவபெருமானை நோக்கி தவறு இருக்காரு. பொதுவாக எல்லா கோயிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமானுக்கு நந்தி எப்படி இருக்கும், நேராக பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் திருவள்ளங்கோயிலில் பார்த்தீங்கன்னா நந்தி வந்து திரும்பி இருப்பார். ஏன் திரும்பி இருப்பார்னா, புறம் பார்த்து இருப்பார்னா, இந்த மலைக்கு காவல் இருக்கிறது தான் ஐதீகம். சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சன்ற அரக்கை வந்து இங்கே தவறு இருக்கும்போது திருவள்ளங்கோயிலில் இருக்கிற குருக்கள் வந்து இந்த குளத்தில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவார். அப்படி ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த அரக்கம் பார்த்துட்டு எதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாரு. இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகமும் திருமஞ்சனமும் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு காட்சி கொடுக்காத சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகமே நடக்கக்கூடாது அவர் சொல்லிட்டு அவரை அடித்து துன்புறுத்தி அனுப்பிடுறாரு. சுவாமி அங்கே போய் முறையிடும் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவனுக்கு அசரீதியாக சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது நந்தியன் பெருமானை அனுப்புறாரு. அவர் நந்தியன் பெருமான் வராரு. கஞ்சன் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வந்து நிற்கும் போது அவர் வழி தெரியாமல் நிற்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஈச்சங்காட்டு அம்மன் வந்து மேலே இருக்கான் போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அவர் மேலே வராரு. 2 பேருக்கு சண்டை நடக்குது. சுவாமியை தூக்கிட்டு போய் ஆகாயத்தில் நந்தியன் பெருமான் கஞ்சனை தூக்கி போய் வதம் பண்ணுறாரு. அப்படி வதம் பண்ணும்போது உடல் 10 பாகங்களாக பிரிந்து விழுது. வலது கால் விழுந்தது வடகால், இடது கால் விழுந்தது தென்கால், மார்பகம் விழுந்தது மணியம்பட்டு, தலை சிக்க விழுந்தது சிகராஜபுரம் சொல்லிட்டு 10 பாகங்களாக பிரிந்து விழுது. அவருடைய ரத்த துளியில் வந்தது தான் அந்த 1008 லிங்கமும். ஒரு துளி ரத்தம் மட்டும் பூமியில் விழுந்ததுனால அதுலேருந்து திருப்பி கஞ்சம் வரப்போறாரோன்னு சொல்லிட்டு தான் திருவள்ளத்தில் நந்தி பெருமான் மலையை பார்த்த மாதிரி காவல் இருக்காரு.